ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பரீட்டோ பண்ணுறதுக்கு நான் வந்து ஆனியன், கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறமா கொஞ்சம் பாயில்டு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது சால்சா பண்ணுறதுக்கு முதல்ல தக்காளி, வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளான்ச் பண்ண தக்காளி. இது ஒரு 4 தக்காளியை பிளான்ச் பண்ணி ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிளான்ச்சு டொமேட்டோ எடுத்தாச்சு, ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனியன், ரா ஆனியன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹாலபினோஸ் போட்டாச்சு. எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தவாவில் நெய் போட்டுட்டு, இல்லை நெய்யோ தான் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆனியன் சாப் பண்ணி, அதை வந்து கார்லிக்கை சாப் பண்ணி அதை வந்து வதக்கிடுங்க. அப்புறம் ஆனியன் போடணும். அது வதங்கின உடனே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பெல் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் லெட்யூஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கோஸ் போட்டுக்கோங்க. நான் பாயில்டு முன்னாடியே காமிச்சேன். பாயில்டு பொட்டேட்டோஸும் கொஞ்சமாக கோஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன், சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரிகானோ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்சா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் பண்ணது பாயில் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கு. இதுலேயே இது ரெடிமேடாக வாங்கின டாட்டிலா தான். நீங்கள் கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. டாட்டிலாவை கொஞ்சமாக தவாவில் போட்டு எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்லாம் வச்சுருங்க. மேலே கொஞ்சம் லெட்யூஸ் இல்லைன்னா கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம பண்ணோம்ல அந்த சால்சா, அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி மெயினாக வந்து அந்த ஷீட்டுக்கு மேலே மயனேஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மேலே வந்து இப்போ போடுறது ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் ஆலப்பினோ, அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் ஹாலப்பினோவும் போட்டுக்கோங்க. ஒயிட் ரைஸும் கொஞ்சம் இதில் ஆட் ஆகிருக்கு. இது மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. சரி, பட்டர் ஷீட்டு இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டு இதில் ரோல் பண்ணிடுங்க.